நமது அன்பு அண்ணன் முதலமைச்சர் ஜோசப் விஜய் அவர்கள் வெள்ளை அறிக்கை தாக்கல் பண்ணுவேன்னு சொல்லியிருக்காரு. மிகவும் முக்கியமான கவனிக்கப்பட வேண்டிய விஷயம். ஒரு சரியான மூவ். ஏன்னா நம்ம தமிழ்நாட்டு பட்ஜெட்டோட நிலவரம் என்ன பிரச்சனையில இருக்கு, எங்க இருக்குன்றத ஒரு வெள்ளை அறிக்கை தாக்கல் பண்ணுவேன்னு சொல்லியிருக்காரு. அந்த வெள்ளை அறிக்கை அவர் தாக்கல் பண்றத எதிர்கட்சிகள் கவனிக்கிறாங்களோ, மீடியா கவனிக்கிறதோ இல்லையோ, ஒவ்வொரு வீட்டுல இருக்கக்கூடிய நண்பா நண்பீஸ் தாவேகா தொண்டர்கள் நாம ரொம்ப கவனமா கவனிக்கணும். அது நமக்கு ரொம்ப முக்கியம். 2வது விஷயம், முதல்லயே நெறைய பேர் நெறைய விமர்சனங்கள் வச்சாங்க. தேர்தல் வாக்குறுதி வந்தபோது, அந்த வாக்குறுதிக்கான செலவுகள கணக்கீடு செய்து பார்க்கும்போது, தமிழ்நாட்டுடைய மொத்த செலவு பட்ஜெட்டே 4.39 லட்சம் கோடி. ஆனா, இதுல 5 திட்டத்த நிறைவேத்தணும்னாலே இன்னும் அடிஷனலா 4.5 லட்சம் கோடி தேவைப்படுது. இதுல மொத்தமா எல்லா திட்டத்தையும் நிறைவேத்தணும்னா ஒரு வருஷத்துக்கு 12 லட்சம் கோடி தேவைப்படுது அப்படிங்கிறது சாத்தியமா? இது முடியுமா? இத கவனிக்கலையா தாவேகா? அப்படிங்கிற ஒரு விமர்சனம் இருந்துச்சு. அப்படி இருக்கிற இடத்துல நம்ம விஜயண்ணன் கவனத்தில் என்ன கொள்ள வேண்டியிருக்கு? அவருக்கு இந்த வாக்குறுதிகளை உருவாக்கி கொடுத்தவங்க, பட்ஜெட் போட்டவங்க யாரு? அவங்க சரியா போட்டாங்களா? இல்லையா? இந்த உள்ள இருக்கிற இந்த சிக்கல நம்ம ரொம்ப கவனமா இப்பவே கவனிக்கணும். இல்லைன்னா, இந்த வெள்ளை அறிக்கை வரும்போது இத எப்படி சமாளிக்கிறது? கூட இருக்கிறவங்க, உதவி செய்றவங்கலாம் என்ன பண்ண போறாங்க? அப்படிங்கிறது விஜய் அண்ணனுடைய மிக, மிக முக்கியமான ஒரு சவாலா இன்னைக்கு இருக்கு. ஏன்னா, இல்லாத இடத்துல எப்படி இந்த உறுதியா இந்த வாக்குறுதிகளை நிறைவேற்ற சவாலை எப்படி சமாளிக்க முடியும்? 3வது என்னன்னா, ஒவ்வொரு வீட்ல இருக்கக்கூடிய குட்டி, குட்டி குழந்தைகளும், விஜய் அண்ணனுடைய அந்த குட்டி நண்பா, நண்பீஸ், விஜய் மாமாவுடைய அந்த குட்டி நண்பா, நண்பீஸ் நம்ம எல்லாரும் சேர்ந்து என்ன பண்ண வேண்டியிருக்கு? ஒவ்வொரு தொண்டர்களும் நம்ம வீட்டுக்கு ஒரு வெள்ளை அறிக்கை ரெடி பண்ண வேண்டியிருக்கு. நம்ம வீட்டோட வரவு என்ன? செலவு என்ன? வீண் செலவு என்ன? திடீர் செலவு என்ன? அத்தியாவசிய செலவு என்ன? எங்க கண்டிப்பா வரவு வரும். அதே மாதிரி பாக்கெட் மணிக்கு எவ்வளவு எடுத்துட்டு போறோம் வீட்ல இருந்து? அப்பா எவ்வளவு கஷ்டப்படுறாங்க? அம்மா எவ்வளவு கஷ்டப்படுறாங்க? அண்ணன் எவ்வளவு கஷ்டப்படுறாங்க? குடி போதையினால வீட்ல எவ்வளவு வீண் செலவுகள் ஆகுறது? இந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் தெரிஞ்சா, அதே மாரி மருத்துவ செலவுக்கு என்ன ஆகுதுலாம் தெரிஞ்சா தான், நம்ம வீட்டோட நிதி நிலவரம் நமக்கு தெரியும். அப்படி இருக்கும்போது தான், நம்ம வீட்ட நம்ம பார்த்துக்கலாம். அண்ணன் நாட்ட பார்த்துக்கலாம். அண்ணன் கிட்ட வீட்டுக்கு இவ்வளவு பிரச்சனை இருக்குன்னு சொல்லலாம். ஒருவேள அண்ணன் குடுக்கக்கூடிய நலத்திட்டங்கள் நம்ம வீட்டுக்கு வரும்போது, அத வீண் செலவு பண்ணாம ரொம்ப கவனமாவும் நம்ம எடுத்துட்டு போக முடியும். தமிழ்நாட்டு முன்னேற்றம் மாற்றம் கொண்டு வரணும் அப்படிங்கிறது முதலமைச்சர் ஒரு ஆளால மட்டும் பத்தாது. ஒவ்வொரு வீட்ல இருக்கக்கூடிய நாம எல்லாரும் நாம பட்ஜெட் போட்டு நம்மளுடைய பிரச்சனை என்னன்னு அரசுக்கு சொல்றதும், அரசோட நிலைமை என்னன்னு நம்மளும் தெரிஞ்சுக்கிறதும், எல்லாரும் பொறுப்பா பட்ஜெட் போட்டு செயல்படுறது ரொம்ப முக்கியம். மாற்றம் தமிழ்நாட்டுக்கு சாத்தியம். நாமெல்லாம் ஒண்ணா சேர்ந்தா அரசியல் இனி தொடரும்.